கிறிஸ்துவுக்குள் பிரியமான தி இம்மானுவேல் டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரமும் சென்னை ராமாபுரம் பகுதியிலிருந்து பாஸ்டர் பர்னபா மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவருடைய ஜீவனுள்ள சாட்சியை கேட்போம். பாஸ்டர் பேசலாம். தேங்க்யூ பாஸ்டர் வந்ததுக்கு. நன்றி ஐயா. பாஸ்டர், உங்களுடைய பூர்வீகம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். எங்களுடைய பூர்வீகம் வந்து சென்னை தான். ஓகே. சென்னையில் ராமாபுரம் ஓகே பகுதி. எல்லாருக்கும் பிரபலமாக சொல்லணும்னா எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு எல்என்டி ஆப்போசிட், அதுக்கு பின் சைடு தான் எங்களுடைய பூர்வீகம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் பூர்வீகமாக வாழ்ந்தாங்க. எனக்கு 2 தலைமுறையே தெரியும். முன்னோர்கள் எல்லாம் இயேசுவை அறியாத இந்து பாரம்பரியத்தில் இருந்து வந்தவங்க தான். எங்களுடைய காலகட்டத்தில் தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப விக்கிரக வழிபாட்டில் இருந்தாங்க. அந்த காலங்களில் நல்ல செழிப்பாக தான் இருந்தாங்க, நல்ல வசதியாக தான் இருந்தாங்க. அந்த காலங்களில் வீடெல்லாம் எங்களுக்கு அரண்மனை போல தான் வீடெல்லாம் இருந்திருக்கு. அதோடு கூட எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த காலத்தில் எது கேட்டிங்கன்னா செம்மறி ஆடு தான். ஆயிரக்கணக்கில் செம்மறி ஆடெல்லாம் இருந்திருக்கு. எங்கள் தாத்தா வந்து சென்னையில் பெரம்பூர் பிஎன்சி மில்லில் வேலை செஞ்சவர். அங்கே வேலை செஞ்சிருந்தாங்க. நல்ல பணம் நல்லா இருந்திருக்கு. தாத்தா பாட்டிக்கு வந்து 6 பெண் பிள்ளைங்க. 6 பெண் பிள்ளைங்கனால ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்தடுத்து பையன் இல்லையே, வாரிசு இல்லையே அப்படின்னு ரொம்ப அவங்க மனம் உடஞ்சி போகும்போது தான் 7ஆவதாக எங்கள் அப்பா பிறந்தார். குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைச்சதுன்னு இப்போ 7ஆவது ஆண் பிள்ளையா பிறகு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. அவருக்கு வளர்ந்து அந்த வாலிப பருவத்தில் இருக்கும்பொழுது தகாத நண்பர்களோடு கூட சேர்ந்து அதிகமாக குடிக்கிறது. அப்போல்லாம் சாராயம் தான் ஃபேமஸ், அதிகமாக குடிப்பாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் அதிகமாக போனதில்லை. சின்ன வயசுலேயே ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு மூத்த மகன் இருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு மூத்தவங்க முகப்பேரில் தான் அவங்க கட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் சரி ஒரு கால் கட்டு போட்டுட்டா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா திருந்திடுவான் அப்படின்ற ஒரு இல்லை. எங்கள் அம்மா ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருமணம் பண்ணி கொடுத்தோம் எங்கள் அப்பா திருந்துற மாதிரி தெரியல. ரொம்ப குடிக்கு அடிமையாகி சாகிறதுக்கு முன்னாடி கை கால் செயலிழந்து எங்கள் அப்பா இறக்கும் போது அவருக்கு 26 வயசு. எங்கள் அப்பாவுக்கு 26 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 21 வயசு. நான் எங்கள் அப்பாவை இழக்கும் போது 5 வயசு. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எதுவாக இருந்தாலும் எங்கள் தாத்தா பாட்டிலாம் எங்களை பார்த்துக்குவாங்க, எந்த குறையும் இல்லை. என்றைக்கு எங்கள் அப்பா இறந்தாரோ அன்றைக்கி நாங்கள் கைவிடப்பட்டவங்க தான். ஒரு 10க்கு 10 ரூமில் எங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் இருந்தா இருங்க, சத்தா சாவுங்க, பிள்ளையே போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமை. ஆனால் எங்கள் அத்தாலாம் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குவோம், நாங்கள் செய்வோம். ஆனால் சொன்ன வாக்கோட அவ்வளோதான் அது முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு இப்போது வாழ்வாதாரத்துக்கு எங்கள் அம்மா சூளை வேலையெல்லாம் செய்து செங்கல் அறுக்கிற வேலையெல்லாம் செஞ்சு என்னை காப்பாற்றினாங்க, என்னை வளர்த்தாங்க. நீங்கள் ஒரே பையன்? நான் வீட்டுக்கு ஒரே பையன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடுச்சு. அவங்களால வேலையும் செய்ய முடியல, சாப்பாடு செய்ய முடியல, என்னையும் கவனிக்க முடியல. ரொம்ப முடியாத கண்டிஷனில் போயிட்டாங்க. அப்போது பூர்வ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கட்டின புதுசு. இப்போ தினந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, சரியாகிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். மார்கழி மாதமானா தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு காலையில் என்றைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு 2 பேரும் நடந்தே போவாங்க. எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நடந்தே போயிட்டு ஒரு கோயில் இல்லை 4 கோயில் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு வருவோம். சரியாகிற மாதிரி இல்லை. எங்கள் அம்மாவுக்கு சூழலாம் குத்திருக்கிறாங்க. அப்போ கூட ஒரு பலனும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சாகிற கண்டிஷனில் போகும்போது ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லைன்னா பார்த்துங்களேன். அப்போல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு வயசு என்ன பாஸ்டர்? அப்போ எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா பொது குழா தான் இருக்கும். அப்போல்லாம் அந்த காலங்களில் பொது குழா தான். அந்த பொது குழாவில் தண்ணி பிடிக்க வந்தாங்க. தண்ணி பிடிக்க வரும்போது ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒரு வயசான அம்மா அவங்க விசாரிச்சாங்க எங்கள் அம்மாவை. உனக்கு என்ன பலவீனம், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது எனக்கு என்னன்னு தெரியல. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, தினமும் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நான் தினமும் கோயில் கோலா சுற்றுறேன், எனக்கு ஒரு பலனும் இல்லை, பிள்ளையை நான் விட்டுடுவேன் போல்
அனாதை ஆக்கிடுவோம் போல் அப்படின்னு ரொம்ப அழுதுருக்காங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, பக்கத்தில் வலசரவாக்கத்தில் ஒரு சர்ச்சு இருக்குது, அந்த சர்ச்சுக்கு நீ போனீங்கன்னா நீ நல்லாயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லானா போதும் இல்லைங்களா? நம்ம யார் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். சரி இதையும் நம்ம கேட்டு போவோம் அப்படின்னு முதல் முறையாக சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்போது ரெவரண்ட் டாக்டர் அருள் பிரகாஷ்னு பெத்தானியா கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்னு ஒரு ஸ்தாபனம் பண்ணி நடத்துருக்காங்க. அப்போது வந்து சின்ன சர்ச்சு தான். சர்ச்சுக்கு இப்போ உட்காந்ததும் பிசாசு கிரியனால எங்கள் அம்மா ஆடி இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல அது கிரியை வெளிப்பட்டது இல்லை. ஆராதனைலாம் முடிச்சுட்டு எங்கள் பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. விசுவாசிங்க எல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது எங்கள் அப்பாவினுடைய ஆவியை தான் எங்கள் அம்மாவுக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சு நான் அவங்களை எடுத்துக்கிட்டு போகாமல் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அங்கே எங்கள் அம்மா இருந்தாங்க. இதில் அன்றைக்கே பிசாசின் கிரியெல்லாம் எங்கள் அம்மா விட்டு விடுதலை ஆயிடுச்சு. சூப்பர். ஜெபம் பண்ணி முடிச்சதும் ரிலீஃப் ஆகிட்டாங்க, சுகமாயிட்டாங்க. உடம்புல ஏதோ ஒரு பலன் அந்த மாதிரி நம்ம அந்த மரணம் அந்த கட்டுகள்லாம் உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உடனே எங்கள் அம்மா ஒப்பு கொடுத்து இவ்வளோ சர்வ வல்லமையில் ஆண்டவரா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு ரெட்டேரியில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. மறாவது வாரம் எங்கள் அம்மாவுக்கு இயேசுவெல்லாம் தெரியாது, பைபிள் தெரியாது, ஆராதனை தெரியாது, எப்படி பாடல் எதுவுமே தெரியாது. இல்லை அப்போ ஒரு வாரம் குழந்தைன்னு வச்சுங்களேன் கிறிஸ்துக்குள்ள. ஆனால் ஒரு ஒரு ஆணித்தரமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையனை நான் உங்கள் வேலைக்காக விட்டுறேன். நம்ம ஊழியன்னு சொல்கிறோம், உங்கள் வேலைக்காக அண்ணால மாதிரி நான் ஆலயத்தில் வேலைக்காக விட்டுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அதை இயேசு கிறிஸ்துவ போல கரையேறும் போதே பரிசுத்தாவின்னு இறங்கினார் பாருங்க. எங்கள் அம்மா கரையேறும் போதே இந்த பொருத்தனையோடு கொடுத்தான், இருக்கிற ஒரே பையன் நான் வேலைக்காக விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் கரையேறி இருக்கிறாங்க. ஏறினதும் சொல்லுவாங்க. நாங்கள் அப்புறம் ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். சபையில் ஒரு நல்ல ஐக்கியம் எங்களுக்கு ஒரு புது உறவுலாம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஒரு புது தெம்பு வந்துடுச்சு, நம்மளை நேசிக்கிறவங்க இவ்வளோ சபையில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிறந்த நாள் அதுவுமா சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு எனக்காக பிறந்த நாள் ஆனால் பர்த்டே வந்தால் எங்கள் அம்மாவே சமைப்பாங்க. அப்போவே 100 பேர்களாக சமைச்சு எப்படியாக என் பையன் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. ஆனால் நான் வளர்ந்த அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊர் வந்து ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை கட்டாயம் கெடுக்கும். ஏன்னா சாராயம், அது இல்லாமல் கபடி ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஏரியாவில். நீங்கள் கபடி பிளேயர்? கபடி பிளேயர் தான். எல்லா இடத்துலையும் விளையாடி இருக்கோம். அடிக்கடி சனி ஞாயிறானா தான் டோர்னமெண்ட்ல வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். நான் எங்கள் அம்மா அழுவாங்க, என் பையனை என்னத்துக்கு சர்ச்சுக்கு விட்டுருக்கேன், ஊழியத்துக்கு விட்டுருக்கேன், அடங்காத இது பண்ணுறானேன்னு சொல்லி கொஞ்சம் வாலிப பருவத்தில் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா இளம் வாலிப பருவத்திலேயே எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி படித்தானா நல்லா படிப்பான், ஆனால் இவன் போக்கே சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சித்தம் தான், படிச்சிருந்தா வேற லைனு. ஆனால் ஆண்டவர் அழைச்சது ஊழியத்துக்காக தான். ரொம்ப வேதனைப்படுவாங்க. இதுமாரி தகாத வழியில் ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறானே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட, உன் பையன் இது மாதிரிலாம் பண்ணுறான், கண்டிச்சு வைங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப வேதனைப்படுவாங்க, அழுவாங்க. இப்போ பாஸ்டர்கிட்ட எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இது போல் பையனுக்காக ஜெபம் பாஸ்டர் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. எங்கள் பாஸ்டர் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வருவார். அவருடைய வண்டி சத்தம் எனக்கு நல்லா தெரியும். வண்டி சத்தம் அவர் வரும்போதே பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் ஏறி உட்காந்துக்குவாங்க. ஏன் பாஸ்டர்? பாஸ்டர் கிட்ட மாட்டக்கூடாது. ஆமா, பாஸ்டர் ஏன்னா எதனா சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க அப்படின்னு. அவரு போனதுக்கு அப்புறம் தான் நான் இறங்கியே வருவேன். இது பல நாட்களாக அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது எங்கள் அம்மா ஒவ்வொரு வியாழக்கிழமான உபவாசம் இருப்பாங்க. எனக்காக 3 வேளை உபவாசம் இருப்பாங்க. அப்போ எங்கள் சர்ச்சில் ஈவினிங் ப்ரேயர் நடக்கும். அதுக்காகவே விளக்காம பொருத்தனையோட பாஸ் சொல்லியிருக்காரு, என் கையிலையும் சிக்க மாட்டுறாரு. நான் ஆலோசனை சொல்லலாண்ணா, நீங்கள் ஒன்றும் செய்வேண்ணா, தம்பி தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துங்க, நீங்கள் எழுந்து அவன் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை எங்கள் பாஸ் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுபடி செஞ்சுருக்குறாங்க. எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தெரியல.
ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க ஒரு 1998 ஓகே அந்த வாக்கில் நான் விருகம்பாக்கத்தில் கபடி விளையாட்டிட்டு தோத்துட்டோம். ஓகேங்க பாஸ். தோத்துட்டு வந்து காலையில் ஒரு 3 மணிக்கு வந்து படுத்தேன். ஓகேங்க பாஸ். படுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க எனக்காக. அந்த கண்ணீர் சொட்டு சொட்டா என் முகத்தில் படியுது. என்னடா இது இப்போ தானே வந்து படுத்தேன், யார் தண்ணி தெளிக்கிறது பார்த்தா எங்கள் அம்மா தலைமையில் எனக்காக கையை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினவர் தான், இடைப்பட்டார். ஆண்டவர் இடைப்பட்டார், என் பாவத்தெல்லாம் உணர்த்தினார். உடனே சொன்னேன், நான் தவறுதலெல்லாம் போக மாட்டேன், சபைக்கு நான் சரியாக வருவேன். இதை விட எனக்கு எங்கள் அம்மா 11 வயசு இருக்கும்போது சபையில் ஒரு கூட்டம் நடந்தது. ஓகேங்க. டாக்டர் ராஜன் ஜான் சொல்லிட்டு எங்கள் மீனம்பாக்கத்தில் இருக்காங்க, அவங்கள வச்சு எங்கள் பாஸ்டர் மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ கடைசியில் அபிஷேக கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த அபிஷேக கூட்டத்தில் 11 வயசுல முதல்ல அபிஷேகம் பெற்ற ஆளு நான் தான். அப்படி அதுக்கப்புறம் திருப்பி கபடி அப்படின்னு போயிட்டீங்க. உலகம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க அது ஈஸியாக இழுத்துது பாருங்க. சர்ச்சைக்கு இழுக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இது உலகம் இழுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. எங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ 11 வயசுல அபிஷேகம் பெற்ற ஆள்பா அப்படின்னு. அவரு பத்திரிகைலாம் அப்போ வெளியிட்டாங்க, ராஜன் ஜான் அந்த அவங்க பத்திரிகையிலேயே வெளியிட்டாங்க, அப்போவே வெளியிட்டாங்க. ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவருக்காக. அம்மா அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆமா, ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் எங்க பாஸ்டர் ஞானசானம் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரே மாசத்துல இங்க திருநின்ற ஒரு தாமஸ் சாக்கோ ஐயா இருக்காங்களா, அவங்க காலேஜில் தான் நான் 2 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்தேன். எனக்கு சீனியர் பாஸ்டர் வந்து மாரநாதாவில் தான் படித்தாங்க. ஓகேங்க பாஸ். சரி, அங்கே கேட்கும்போது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவங்க எடுத்துக்கிட்டு ஆனால் அவங்களும் என்ன ஒரு பிள்ளைய போல தான் வளர்த்தாங்க. அப்போ வந்து காலேஜெல்லாம் வாடகை எடுத்து தான் நடத்தினாங்க. இன்னமும் சர்டிஃபிகேட் தரலன்னா பாருங்களேன், எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கணும், நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது அப்படி நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஊழியத்தில் அப்படின்னு. ஆனால் இங்கே எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தது. இங்கே தானே ரட்சிக்கப்பட்டேன், இங்கே தானே ஞானஸ்தானம் எடுத்தோம், இங்கே தானே ஆர்டினேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னதுனால சரி நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நான் பாஸ்டுக்கு கீழே 5 வருஷம் உடன் ஊழியக்காரராக இருந்தேன். வேதாம 2 வருஷம் அங்கே முடித்தேன். வேதாம கல்லூரியில் படிக்கும்போது நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன், நிற்க முடியாது. உபத்திரவம் இல்லை, வீட்டை விட்டுட்டு வரணும், எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது மத்தியில் ஆண்டவர் அவங்கேயும் என்ன தலை உயர்த்தி தான் வச்சார். இன்னைக்கும் அவங்க மறக்க மாட்டாங்க. வர்ணபா அப்படின்னா எத்தனை பேர் படிச்சுட்டு வந்து போயிருக்கலாம். இன்னைக்கும் எனக்கு பாஸ்டர் லூகாஸ் சேகர்லாம் சீனியர். அப்படிங்களா? ஆமாம், சீனியர். சரிங்க. அவங்க ஊருக்கெல்லாம் போயிருக்கோம், ஒன்றா படுத்துருக்கோம், ஒன்றா சாப்பிட்ருக்கோம். அவரும் காலேஜுக்கு வரும்போது சைக்கிளே கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விடுவேன் நான். ஆமாம், அவங்களும் எங்கள் டீம்லாம் ஒரு நல்ல ஒரு பாரமுள்ள இது. எங்கள் டீமில் அத்தனை பேரும் நல்ல ஊழியர் சார். கொஞ்ச நாள் எனக்கு சபா வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு 2012 திருவருக்காடு பகுதியில் ஒரு சின்ன ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஆரம்பித்தோம். ஒரு 2 வருஷம் சிறுவர் ஊழியர் செய்தேன். அதுக்கப்புறம் வீட்டு ஜபங்களை நடத்த ஆரம்பித்தேன். ஒரு வீடு நமக்கு கிடைச்சது, அப்படியே படிப்படியாக 2-3 வீடு அப்படியே ஜபம் நடத்திக்கிட்டே இருந்தோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பஸ் ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு சர்ச்சை மட்டும் கட்டிடுங்க அப்படின்னு. சர்ச்சை எங்குமே இல்லை அப்படின்னு. அப்போ எனக்கு அவிசுவாசம், சிரிச்சேன் நான். 1/4 கிரவுண்டா இப்போ போய் எங்கே வாங்குறது, நம்ம நிலவையே அப்படி இருக்குன்னு. ஆனால் கர்த்தர் 1 கிரவுண்ட் இடம் ரோட்டு மேலே வாங்க ஆண்டவர் அனுகிரகம் செஞ்சார். எல்லாம் தேவ திட்டம் தான். 1 கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு 50 பேர் உட்கார சர்ச்சை தான் கட்டணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு சர்ச்சை. கர்த்தர் இது வரைக்கும் ஆசீர்வாதமாக நடத்திக்கிட்டு வராரு. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதோடு சொன்னா எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப். அவன் எனக்கு 6 மாதம் நல்லா ஃபேராக அழகாக இருப்பான், நான் அழகாக இருக்க மாட்டேன். நிறைய பேர்லாம் இல்லை, அவங்க உலகத்தில் கம்பேர் பண்ணுவாங்க, ஊரில் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க அம்மாவை சரியாக கவனிக்காமல், அவங்க திருமணம் பண்ணி கொடுத்த இடத்த சரியில்லாமல் அவங்க உடம்பு முடியாமல் இருந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் எங்கள் அம்மா சொன்னாங்க, 40 வயசு வரைக்கும் உயிராக இருந்தால் போதுன்னு. இன்னைக்கு 65 வயசு எங்கள் அம்மாவுக்கு. இன்றைக்கும் சுகமாக இருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, தினந்தோறும் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு. உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? எனக்கு 2012 மேரேஜ் ஆச்சு. 2012 எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் நாங்கள் ஆலோசனை கேட்போம். அப்போது அம்பத்தூர் பக்கத்தில் ஆயினம்பாக்கத்தில் ஒரு பெண் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னோம். அவரும் மகனை போல் வந்து
ஓகே. பார்த்தாங்க, சரிப்பா பண்ணலான்னு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. கல்யாணம் எங்கள் அம்மா அங்கே ராமபுரத்துலேயே ஜீவன் ஜோதி தான் பெரிய மண்டபம். ஓகேங்க பாஸ்டர். அது சீக்கிரத்தில் யாரும் உள்ளே போக முடியாது, ஓகேங்க பாஸ்டர். அவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் அந்த மண்டபத்தில் எனக்கு இறக்கத்தினால நாங்கள் அவமானப்பட்டு யாரும் இல்லாத நாங்கள் அனாதைகளாக இருந்தோமோ அங்கே ஆண்டவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். எங்களுக்கு திருமணம் எனக்கு 12 வருஷம் குழந்தைலாம் இருந்தோம். 12 வருஷம் ஊழியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து எங்களுக்கு கர்ப்பத்திற்கு அணி இல்லை. ஆனால் நாங்கள் சோர்ந்து போல கர்த்தருக்காக 12 வருஷம் பரவாயில்ல ஊழியர் செய்யலாம். நாங்கள் என்ன காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துட்டோன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களாம் நம்ம சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. சரி, ஆவிக்குரிய தாய் தகப்பனா இருந்து இந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளா நாம வளர்ப்போம். அப்படிதான் எங்க பிள்ளைங்க இருந்தாலும் ஆவிக்குரிய தாய் தகப்பன்ற ரீதியில் அவங்க தான் நமக்கு பிள்ளைங்க. அவங்கள நல்லா அவ்வளோதான், அவங்களும் நல்லா பாசமா இருந்தாங்க. 2000 அதுக்கு மத்தியில் எவ்வளவோ கண்ணீர் வேதனை, நிறைய ஃபங்க்ஷன்லாம் போக முடியாது. நான் மட்டும்தான் போயிட்டு வருவேன், வரமாட்டாங்க. ஆமா, சுத்தி அது ஒரு பரியாசத்துக்குரிய அவமானத்துக்குரிய காரியம் தானே. எங்கன்னா சந்தோஷமா போக முடியாது. ரொம்ப வேதனைப்பட்டோம். ரொம்ப கண்ணீர், என்னை விட சிஸ்டர் ரொம்ப கண்ணீர் அடிச்சாங்க. ஆனா விசுவாசம் ஜோம் பண்ணுவோம். நாங்கள் என்ன ஜோம் பண்ணுவோம்னா, நாங்கள் 3 பேர் இருக்கிற ஆண்டவரை எங்களை 4 பேரா நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வீட்டு ஜபத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுவோம். 2018 அவங்களுக்கு டேட்டு தள்ளி போச்சு. தள்ளி போயிட்டு காலையில் எழுந்து ஜபம் பண்ணுறோம். அப்போ முன்னாளைக்கு அந்த கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு, சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணி இருக்கிறோம், எல்லாம் நெகட்டிவ் தான். அது டிசம்பர் மாதம் கரெக்டாக அந்த கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, டபுள் கோடு இருக்கு, பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்ததும் எங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தர் இருக்காங்க போரூரில், கேதார் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அங்கிட்ட நாங்கள் கால் பண்ணி சொன்னோம், நீங்கள் புறப்பட்டு வாங்க, நம்ம யூரின் டெஸ்ட்டில் பார்த்துடலாம் அப்படின்னு. அதில் போய் டெஸ்ட் பண்ணாக்கா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே பெரிய அவங்களுக்கே நடந்த சந்தோஷம் போல் எல்லாம் கை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த சிஸ்டர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வந்து பார்த்துட்டு கை குலுக்கி வாழ்த்து சொல்லிட்டு, இங்கே நாங்கள் ஒரு டாக்டரை நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. பெரிய இறக்கம். ஆமா, புது அனுபவமா இருக்கு. இது பாசிட்டிவ்ன்றாங்க, இது ஒண்ணுமே நமக்கு புரியலையா. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா ஸ்கேன் சென்டர்லயே நான் கேட்கறேன், இது எப்படிங்க இருக்கு, ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுக்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்க, நீங்க போய் டாக்டரை பாருங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தெரியவே இல்லை. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தாக்கா பேபி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு 12 வருஷம் இல்லைன்றீங்க, கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்திருக்கிறீங்க, கிறிஸ்மஸ் கிஃப்டே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. சூப்பர். அவனுக்கு ஐசக் ஜெய்ரஸ்ன்னு பேர், ஏற்கனவே வாக்கு தத்துவம் தான், நான் அவனுக்கு ஒரு ஈசாக்க தருவேன் அப்படின்னு. இதில் ஒரு என்ன ட்ராபேக்குன்னா, இப்போது ஆண் பிள்ளை வந்ததும் என்ன சொல்கிறாங்கன்னா ஊரில், இது வந்து இன்ஜெக்ஷன் IVF மூலிமா இவங்க குழந்தைய பெற்றிருப்பாங்க. உலகம் அப்படிதான் இது பண்ணுவோம், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்லை, அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில திரும்ப 2வது சிஸ்டர் எங்கள் ஒய்ஃபு கன்சீவ் வராங்க. சூப்பர். கன்சீவ் ஆகிட்டு அது உடைக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அது திருப்பி கன்சீவ் ஆகிட்டு போயிட்டு செக் பண்ணி, சரி அதுக்கப்புறம் 2வதும் ஆண்டவர் ஆண் பிள்ளையே கொடுத்தார். எந்த வீடு எங்களுக்கு அதிகமாக அந்த காரியத்தை சொன்னாங்களோ அந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது. IVF மூலிமா குழந்தை பிறக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் இது வரைக்கும் நாங்கள் வாழ்கிற பகுதியில் ஊழியத்தில் தலை நிமிர்ந்து தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. நாங்கள் 4 பேரை கேட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு 5 பேரை கொடுத்தாரு. ஆனால் பிள்ளைங்களை நாங்கள் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஊழியக்கார பிள்ளை ஊழியம் தான் செய்யணும், அது ஊழியத்துக்கு 2 பிள்ளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஒரு 3 கோரிக்கை வச்சுன்னு வச்சுங்களேன். முதல்ல எங்களுக்கு ஒரு நல்ல சர்ச்சு வேணும், ஆண்டவர் சர்ச்சை ஏற்படுத்தி தரணும். ஆண்டவர் சர்ச்சை ஏற்படுத்தி கொடுத்தார். பிள்ளைங்க வேணும்னு கேட்டோம், ஆண்டவர் பிள்ளைங்களை கொடுத்தாரு. 3வது, அப்போ நல்ல அரண்மனை போல வீடு இருந்தாலும் அது காலப்போக்கில் ரொம்ப பழசாயிடும் இல்லைங்களா. ரொம்ப 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 உங்க தாத்தாவோட அந்த வீடு உங்களுக்கு வந்துடுச்சு. ஆமா, எங்களுக்கு பாகம் பிரிச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா, பாகம் பிரிச்சுலாம் எங்க பாட்டி
இருக்கும்போதே பாகலாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்க. அவங்க குன்றத்தூரில் ஒரு லேண்டு அப்போ விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க பாஸ்டர். அது விற்று தான் நாங்கள் சர்ச்சைக்கு இடம் வாங்க ஓகேங்க பாஸ்டர். ஆண்டவர் அனுகிரகம் பண்ணார். அப்போது வீடெல்லாம் ரொம்ப பழஞ்ச வீடு போல் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டோம். ஒரு முறை தண்ணி விழுந்து வீடு ஃபுல்லாக எல்லாம் பாத்திரம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு கட்டில் மேலே தான் நான் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் படுத்தாங்க. அன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தது தான். நாங்கள் ஏன் ஆண்டவரை பக்கத்து வீட்டில் போய் நாங்கள் படுக்கணும், எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டோம். கீழ் தளமும் மேல் தளமும் உள்ள ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டுவதற்கு அனுகிரகம் பண்ணார். எந்த குறையும் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக சொல்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு ராஜா போல எங்கள் தாத்தா அப்படி தான் கூடுவார். ராஜா ராஜான்னு தான் கூடுவார். ஆண்டவர் எங்களை ராஜா போல தான், ராஜா குடும்பம் தான். இப்போ தாத்தா பாட்டி உங்களை அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எப்போ வந்து உங்கள்கிட்ட சேர்ந்தாங்க பாஸ்டர்? திருப்பி உங்கள்கிட்ட காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச எங்கள் பாட்டி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் அவங்க தான் சாமி ஆடுறவங்கள. ஓகேங்க. சாமி ஆடி அவங்க கோழி குறி சொல்ல மாட்டாங்க. சாமி ஆடி கோழியை வந்து வாயிலே கடிச்சு ரத்தத்தை குடிப்பாங்க. அவங்க என்னைக்கு திருவிழா வைக்கலாம் ஊரில் சொன்னாதான் அவங்க திருவிழாவே வைப்பாங்க. ஆமாம், அவ்வளவு. ஆனால் அவங்க காலப்போக்கில் பலவீனம் வந்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்க இயேசு ஏற்றுக்கிட்டு, எங்கள் பாட்டிக்கு நகோமி, எங்கள் அம்மாவுக்கு ரூத்து அப்படின்னு எங்கள் பாஸ்டர் பேர் வச்சார். நல்லா இருக்கு. ஆமாம், அவங்க கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு தான் மறிச்சாங்க. எங்கள் தாத்தா ஏற்றுக்கல, எங்கள் அப்பா ஏற்றுக்கல, காலமாயிட்டாங்க. ஆனால் எங்கள் பாட்டி இயேசுவை ஏற்றுக்கிட்டு தான் கிறிஸ்துவ முறைப்படி தான் அவங்கள அடக்கம் பண்ணோம். சூப்பர். இப்போ எங்கள் அத்தைங்க எல்லாரும் சர்ச்சைக்கு போகிறவங்க தான். எல்லாரும் இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாம் சபைக்கு போக தான் ஆரம்பிக்கிறாங்க. சார், இப்போ நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க பாஸ்டர். ஏசப்பா உங்களுக்கு ஒரு தரிசனம் அந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்களா? ஏசப்பா பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா பாஸ்டர்? அது நாங்கள் எங்கள் அம்மா எனக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதனால தான் நான் தொடப்பட்டேன். அதுக்கப்புறம் சொப்பனங்கள்லாம் நான் உனக்கு பிள்ளையை தருவேன், ஆண் பிள்ளையை தருவேன் அப்படிலாம் ஆண்டவர் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஊழியத்தின் பாதையில் பார்த்தீங்கன்னா எது கேட்குறோன்னா, இப்போ நிறைய இப்போ நியூ ஜென்ரேஷன் ஊழியத்துக்கு நிறைய பேர் வராங்க. அவங்களோட அனுபவத்துக்கு என்னன்னா, ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறம் போராட்டம் சோதனைலாம் வருது, அதில் வந்து ஸ்டாண்ட் பை பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க பாஸ்டர்? எல்லாருக்கும் ஒரு வனாந்தர வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். எனக்கும் ஆரம்பத்தில், ஆனா அது நமக்கு இதுதான் நம்ம ஊழியத்துல உறுதிப்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சாக்கா நம்ம வந்து போராடலாம். அது நமக்கு தெரியாமலேயே நம்ம சில நேரத்தில் ஆண்டவர், ஏன்னா ஒரு ஒரு தங்கத்தை அது நல்ல விலையேற பெற்ற மாதிரினா முதல்ல அக்கினிக்கு சோதனை தான் உட்படலைன்னா அது தங்கம் அது ஒன்றுத்துக்கும் உதவாது, பிரயோஜனப்படாது இல்லைங்களா? அது எங்க போய் நிக்கணுமா சேரணுமாங்க சேராது, காதலையோ கழுத்துலையோ எங்குமே அது சேராது இல்லைங்களா? அது பிரயோஜனம் இல்லையே, அது அக்கினிக்கு சோதிக்கப்படணும் இல்லைங்களா? ஆண்டவர் இப்படி எல்லாரையும் அக்கினிக்கு சோதனைக்கு உட்பட பண்ணிதான். இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்தாவியை சோதித்தார்னு பைபிள் இருக்கு. அப்போ அந்த கட்டாயம் ஒரு சோதனை வரும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த சோதனையை விரும்புறது இல்லை, ஏத்துக்கிறது இல்லை. சோதனை வந்தா விழுந்துடுறாங்க, ஆண்டவர் விட்டு தூரமா போறாங்க, ஊழிய வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடுகள் வந்தா நீங்க உங்களுக்கு தெரியணும் கூட அவசியம் இல்லை, நீங்க பொறுமையா சகிங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை நிறுத்துவதற்கு வல்லமையில தேவனாக இருக்கிறார். பாஸ்டர், முடிவுரையாக எங்க சேனல் நேயர்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர், உங்கள் அனுபவத்திலேருந்து. கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் அனுபவத்தில் சபை பிள்ளைகளுக்கு, சபைக்கு போகிறவங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவ ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு கூட உறவாடுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஒரு லாரிலேயே சொல்லப்பட்டிருக்கு, தினமும் என்ன கவனியன்னு. அப்போது நம்ம வேதத்தை தினந்தோறும் கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டான். ஆண்டவர் உங்கள் சத்திய வசனத்தின்படி உங்களை நடத்துவதற்கு அவர் வளமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. உங்களால் முடிந்த எல்லா ஆராதனைகளிலேயும் நடக்கிற ஜபங்களிலேயும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க.
சபைக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை உங்கள் பிள்ளைகளுக்காக இதே போல் ஒரு பொருத்தனையாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் உபவாசம் இருந்து பொருத்தனையாக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. யோசேப்பு யாக்கோபுக்கு முன்பதாக இப்படி ஆசீர்வாதமாக இருந்து யாக்கோபு கண்களை மூடினது போல் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம். பாஸ்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஜீவனில் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்காக உங்கள் சேனலுக்காகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை அழைத்து சாட்சி சொல்ல வைத்ததுக்காக. நிச்சயம் இந்த சாட்சி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக கண்டிப்பாங்க பாஸ்டர், மகிமையாக இருக்குன்னு நான் விசுவாசம். ஆமென் பாஸ்டர். ஆசீர்வதிப்பார். ஆமென் பாஸ்டர். என்ன நேயர்களே, பாஸ்டர் பர்னபா மகேஷ் அவர்களுடைய ஜீவனில் சாட்சி உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஜீவனல்ல சாட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா ராஜன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.